ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு சம் ட்ரேட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ட்ரேட் எடுத்திருக்கேன், டவுன் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன் டவுன் ட்ரேட் எடுத்தேன்? இது ஷோர் ஷாட் தான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேடு ஷோர் ஷாட். புரியுதுங்களா? இந்த ட்ரேடு வந்து 22ஆம் தேதி எடுத்த ட்ரேடு. சரிங்களா? அன்றைக்கி எடுத்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் கொடுக்குறேன். பாருங்கள், தெளிவாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சார்ட்டில் எப்படி ஒரு சார்ட்டை பார்க்குறேன், நான் எப்படி அந்த சார்ட்டை பார்க்குறேன், அந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்குது, எப்படி பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுவரை எப்படி பார்த்துருந்தீங்க, நான் எப்படி பார்க்குறேன், அதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை நான் வந்து ப்ராப்பராக பேசிக்லேருந்து தெளிவாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போது இதில் வந்து எந்த பேட்டர்னும் எதுவுமே ஃபார்ம் பண்ணல. சரிங்களா? ஜஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஒரு செல்லர் வந்திருக்கான். சரிங்களா? இப்போ இதை வச்சு நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன், அதுவும் ஷோர் ஷாட் எப்படி எடுத்தேன் அப்படின்றது ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஏன் எடுத்தேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சார்ட்டை எடுத்து அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா 100% உங்களால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. சரிங்களா? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கேருந்து வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்திருக்கான், இந்த இடத்துலேருந்து செல்லர் வந்திருக்கான். சரி, ஓகே. இந்த செல்லர் வந்தவன் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு நமக்கு தெரியணும். இங்கேருந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகே. இப்போ இங்கே செல்லர் வந்தான், இந்த இடத்துல ஃபைட் பண்ணியிருக்கான், செல்லர் வின் பண்ணியிருக்கான், திரும்ப இந்த பையர் வந்து இங்கே என்ட்ரி ஆகிருக்கான், திரும்ப செல்லர் வந்திருக்கான், திரும்ப இங்கே ஃபைட் நடந்திருக்கு, திரும்ப செல்லர் என்ட்ரியே வந்திருக்கான். சரிங்களா? இது வந்து இந்த சார்ட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? ஓகே. நடந்திருந்தாலும் இங்கே எப்படி பையர் 3 கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இங்கேயும் சிங்கிள் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான், இங்கேயும் சிங்கிள் கேண்டில் தான், இங்கேயும் சிங்கிள் கேண்டில் தான், இந்த இடத்துலையும் சிங்கிள் கேண்டில் தான். சரிங்களா? இங்கே மட்டும் எப்படி பையர் 3 கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள், 1 செகண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே எப்படி 3 கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த லெவல். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து இங்கே எந்த லெவலும் கிடையாது. இந்த லெவலை பாருங்கள், இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வந்தவன் செல்லர். சரிங்களா? அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வந்தாலும் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திரும்ப பையர் என்ட்ரி ஆனால் அந்த பையர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த செல்லர் வந்து இங்கே என்ட்ரி ஸ்ட்ராங்காக வந்துட்டான். புரியுதுங்களா? ஆனால் இங்கே எப்படி 3 கேண்டில் ஃபார்ம் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து இங்கே வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். சரிங்களா? அது அக்யூரேட்டாக அதே லெவலில் தான் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 4 அல்லது 5 கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்குன்னு எதுவுமே தெரியாமல் நாம் எடுத்துக்கிறது எல்லாமே கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டிங்க, நமக்கு வந்து நமக்கு எந்த நாலேஜும் கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே கன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் தப்பு. ஸோ நாலேஜ் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். எதுவுமே தெரியாமல் கன்ஃபர்மேஷன் எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் தெரியாது. புரியுதுங்களா? ஓகே. இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர் இந்த லெவலில் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு அந்த லெவலில் பையர் என்ட்ரி ஆயிருக்கான். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பையர் என்ட்ரி ஆனாலும் அந்த லெவலை வச்சு நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இது 2 கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ 3வது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேட்டர்ன்லாம் எதுவும் ஃபார்ம் பண்ணலைங்க. சரிங்களா? ஆனால் நாம் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி. இப்போது நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜியும் அந்த ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல எப்படி செல்லர் நான் அக்யூரேட்டாக நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி ஆகிட்டான். ஆனால் அந்த பையர் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பையர் என்ட்ரி ஆயிருக்கான் இல்லைங்களா? இந்த பையர் இது வரையும் போயிருக்கான், ஆனால் செல்லர் ரிஜெக்ஷன். திரும்ப அந்த செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் பையர் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கான். அதே என்ட்ரி பாயிண்ட்டு அவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இங்கேயும் பையர் என்ட்ரி, இந்த லெவல் பாருங்கள், சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எதுவுமே தெரியாதவங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஆனால் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? அது தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா முடியாது.
சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்கா? அதே லெவலில் திரும்ப செல்லர் என்ட்ரி இருக்கானா? இங்கே ரிஜெக்ஷன் இருக்கா? இது வந்து ஒரு லெவலா? சரிங்களா? இது வந்து ஒரு லெவல். அந்த லெவலில் திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகும். இந்த பையர் வீக் ஆயிடுவான். இந்த லெவல்லேருந்து பையர் என்ட்ரி ஆனாலும் அந்த லெவலை அவன் பிரேக் அவுட் பண்ண முடியல. சரிங்களா? பிரேக் அவுட் பண்ண முடியாமல் திரும்ப செல்லர் என்ட்ரி. அப்புறம் ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போட்டிருப்பேன், 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 3 கேண்டில் லெவலை பிரேக் அவுட் பண்ணல, அடுத்து வந்து செல்லர் என்ட்ரி. சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்பவும் பாருங்கள். திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் புரியும். சரிங்களா? ப்ராப்பராக லேர்ன் பண்ணாமல் எதுவுமே தெரியாமல் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே தெரியாமல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காப்பி சிக்னலை நம்பி ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நான் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 6 நிமிஷம் தான் இருக்குது. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.